என் உயிருக்கினிய தமிழ் சொந்தங்களே, நம்ம முன்னாடி இருக்க தீய சக்தி என்ன? அதிமுக, போன காங்கிரஸ் மற்றும் பல தத்திகளை வைத்து கட்சி நடத்தி கொண்டிருக்கும் திமுக. அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அக்கா அபிநயா தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி நம்ம நேற்றுக்கு நைட்டே ஒரு அப்டேட் கொடுத்தோம் இல்லையா? அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அக்கா அபிநயா தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நம்மளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி, சந்தோஷம், சிறப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அக்கா அபிநயாவுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஒரு புரட்சிகரமான வாழ்த்துக்களுக்கா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, உங்களோட விடாமுயற்சிக்கு நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ணன் சீமானுக்குமே நம்ம ஒரு மகிழ்ச்சியாக இருக்குண்ணே, கரெக்டான வேட்பாளர் தான் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான விஷயங்களாக நடந்திருக்கு. அதாவது திமுக கோட்டையில் நம்ம ஓட்டையை போடணும் அப்படின்னு சொல்லி தான் அண்ணன் சீமான் அபிநயா அவர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவலாம் நம்ம பொறுப்பாளர்கிட்ட பேசும்போது கிடச்சி. அது என்ன அப்படிங்கிறத பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு காலையில் என்ன ஒரு தமிழ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி பாமக இருக்கு இல்லையா, அதில் அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸ் அவர்களுக்குமே பல பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அதாவது அன்புமணி அவர்கள் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி வைக்கிறதுல மும்பரமாக இருக்காரு. அண்ணாமலை சொல்கிறதா பார்த்தீங்கன்னா அன்புமணி கேட்குறாரு. அதை பாஜக கூட்டணி வேணாம்னு சொல்லி ராமதாஸ் ஐயா சொல்கிறான்னு சொல்லி இந்த விஷயமெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி நான் தமிழாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் பொறுப்பாளர் என்ன சொன்னார் அப்படின்னா, அண்ணன் சீமான் வேற மாதிரி பேச சொல்கிறாருப்பா. அவர் கள அரசியலை பேச சொல்கிறாரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாமக பாஜகவோட போனால் பாஜக அழிஞ்சு போயிடும். அதனால் அதை பற்றிலாம் பேசாதீங்க. நம்மளோட ஒரே டார்கெட் திமுக தான். திமுக கோட்டையில் ஓட்டையை போடணும். அதான் விழுப்புரத்தில் அவங்க தான் விழுப்புரம் மக்களவை தொகுதி அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதே மாதிரி விக்கிரவாண்டியில் அவங்க தான் எம்எல்ஏ இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு டஃப்பை கொடுக்கணும். அதாவது திமுக எவ்வளோ தூரம் அடித்து திமுக வாக்கை வீழ்த்தி நம்ம பெற முடியும் அப்படிங்கிறத நம்மளோட நோக்கமாக இருக்கணும். இந்த பாமக கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜகவோட சேர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் அண்ணன் சீமான் சொன்னாங்க. அதே மாதிரி இவங்கள்ட்ட அபிநய வேட்பாளர்கிட்ட அதான் சொல்லியிருக்காங்க. மெயினாக இந்த திமுகவோட அந்த திருட்டு திமுக இருக்கு இல்லையா, அதான் மின்சார வரியை ஃபுல்லாக ஏற்றி விடுறது, அதுக்கப்புறம் பஸ் கட்டணத்துலேருந்து ஆரம்பித்து எல்லா கட்டணத்தையும் உயர்த்துறது, சொத்து வரியை உயர்த்துறது, டாஸ்மார்க் வச்சு அரசாங்கம் நடத்துறது, காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராந்தி கடையை திறந்து விட்டு மக்களை குடிகாரனாக்குறது, ஸ்கூல் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்குறாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் எடுத்து வச்சு நம்ம பேசணும். மக்கள்கிட்ட பேசணும். 1000 ரூபா கொடுக்குற மாதிரி கொடுத்து இந்த பக்கம் டாஸ்மார்க்கில் அதை வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா போய் சொல்லணும். மக்களுக்கான எந்த நல்லதுமே கிடையாது. எங்கள் பக்கம் திரும்பினாலும் பார்த்தீங்கன்னா கருணாநிதியோட சிலையை வச்சுக்கிட்டு கலைஞர் 100 கலைஞர் 100ன்னு சொல்லி அவங்க அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுக்கு ஒன்றும் பெருசாக நல்லது செஞ்ச மாதிரி தெரில. எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா கொலை அந்த மாதிரி எல்லா விஷயமும் ஈஸியாக நடந்துட்டு இருக்கு. அதனால் அதை பற்றி பேசுங்க. அதை பற்றி பேசி அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது மக்கள் நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த திமுக கோட்டை நான் மெயினாக ஓட்டையை போகணும் அப்படின்னு சொல்லி தான் அண்ணன் சீமான் முடிவு பண்ணியிருக்காரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா 8 ஒன்றியத்துக்கும் 8 பொறுப்பாளர் இறக்கியிருக்காரு. இப்போ திமுக காரங்க தான் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அமைச்சராக இறக்கிடுவாங்க. காசு பணம் பொருள் எல்லாம் கொடுத்து இறக்குவாங்க இல்லையா. இப்போ அந்த திமுக நம்ம பார்த்தீங்கன்னா விடக்கூடாது, வச்சு செய்யணும். இந்த தடவை திமுக தோக்கணும், நம்ம அந்த இடத்துல பெரிய வகையில் வாக்கு வாங்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அண்ணன் சீமான் ஆசைப்படுறாரு. அதுதான் அக்கா அபிநயாவுக்கு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பல தகவலை சொன்னார். ஆமாங்க, அப்படி தான் இருக்குது. ஏன்னா அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி எங்கே இருக்குது, எடப்பாடிங்கிற மனுஷன் எங்கே இருக்கார், அவர் பேசவும் தெரில, ஒன்றுங்கவும் தெரில, அது யாருக்கா பேசுகிற அப்படிங்கிறது ஒன்றும் தெரில. காலப்போக்கில் அவரே பார்த்தீங்கன்னா உள்கட்சி பூசல்லாம் இருக்கு இல்லையா, ஓபிஎஸ் இபிஎஸ் சண்டை, அதுக்கப்புறம் புகழேந்தி ஓபிஎஸ் வெளியே வந்தார், இங்கே சேர்ந்தார். அது அந்த மாதிரி தான் இருக்கும். மக்களுக்கான அரசியலை பேசக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சியாக இருக்கணும். மக்களுக்கு தொடர்ந்து துரோகம் செய்கிறது திமுக தான். மத்தியில் பாஜக பண்ணாலும் இங்கே 3 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. எல்லாம் விளம்பர அரசியலாக தான் இருக்குது. அதனால் அதை நம்ம எடுத்து கேள்வி கேட்கணும். ஒரு இஷ்யூவை எடுத்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி தான் அண்ணன் சீமான் அறிவுறுத்தி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த தேர்தலில் நேர் எது துருவமாக நாத்தாக்காவா இல்லை திமுகவா அப்படிங்கிறதா ஒரு சண்டை, ஒரு டஃப் ஃபைட் போகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த எலெக்ஷனில் விக்கிரவாண்டி தொகுதிக்கு நம்ம போய் நேரடியாக உழைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இணையத்திலே உழைக்கணும், நல்லா உழைக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான்னு சொல்லி அறிவுரை கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அக்கா அபிநயாவுக்கு நம்ம ஒரு புரட்சி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். சூப்பருக்கா. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.